எங்கள் ஊரில் வந்து ஒரு வயசான முதியவர் ஒருத்தர் இருப்பார். பள்ளி கூட்டி போன வயசில் வந்து நாங்களாம் அந்த காலத்தில் அப்படி இப்படின்னு. இப்போ அண்ணன் பேசுனது பூரா எனக்கு அப்படி தான் தோணுச்சு. விஜய் சொல்கிறீங்களா? நான் 2 இடத்துல குறுக்கிட்டேன். ஒரு இடத்துல இப்போ நீங்கள் குறுக்கிட்டீங்க. 2வது தடவை குறுக்கிட்டதுக்கு அப்புறம் வேற மாதிரி போகும். அதுக்கப்புறம் உங்க விருப்பம். அதுக்கு மேல நானும் பேசுவேன். அல்ல, அதுக்கப்புறம் உங்க விருப்பம். நீங்க பேசும்போது 2 தடவை நான் குறுக்கிட்டேன். 2 தடவை நான் போன கிழவன் சொல்லி என்ன மாதிரி வந்து அண்ணன் மாதிரி அப்படின்னு 2 தடவை முடிஞ்சிருச்சு. அதுக்கு நான் அதை விட கேவலமா 2 தடவை முடிஞ்சிருச்சு. நான் தயவுசெய்து நான் தனிப்பட்ட முறையில் நான் நாகரிகமா தான் பேசுறேன். நீங்க என்ன சொன்னீங்க? எங்க ஊர்ல நான் குழந்தை, நீங்க குழந்தை, நீங்க நான் முதியவர். நான் முதியவர் மரியாதை சொன்னேன். நான் உங்க கிழவன் சொன்னேன். நீங்க டைஜஸ்டோட கிழவன் சொன்னீங்க. குழந்தை நீங்க நான் முதியவர் சொன்னேன். நான் மரியாதை தான் பேசுறேன். இதுக்கு மேல எப்படி நாகரிகமா பேசுறீங்க? நான் இதுக்கு முதியவர்ல தனிப்பட்ட முறையில் தயவுசெய்து வேண்டாம். என்ன நாகரிகம் போச்சு கேக்குறேன். தயவுசெய்து தனிப்பட்ட முதியவர்ல என்ன நாகரிகம் போச்சு? முதியவர்ல உங்களுக்கு என்ன நாகரிகம் போச்சு? அது பதில் சொல்லுங்க. முதியவர்ல உங்களுக்கு என்ன நாகரிகம் போச்சு? குழந்தைதான், அது புரிஞ்சுங்க. ப்ளீஸ் என்ன என் பாயிண்ட் பேசுறீங்க சார். சார் நீங்க பேசுங்க. இவர மாதிரி ஒரு முதியவர் எங்க ஊர்ல இருக்காரு, தாடி வச்சிட்டுங்கறேன் நான். ரைட் இருக்கட்டும். நீங்க தனிப்பட்ட முறையில் பேசுங்க. தனிப்பட்ட வேண்டாம். ஆரம்பத்துல அதான் சார் பண்ணிட்டு இருந்தாரு. உங்களுக்கு அப்பலாம் கண்ணுல தெரியலங்களா? கட்சியை தான் சார் சொன்னாரு. புரிஞ்சுங்க சார். 2 வருஷம் தான் சார் ஆச்சு. கட்சினா மக்கள் சம்பந்தப்பட்டது கிடையாது. அத்தனை கோடி 1 கோடி இளைஞர்கள் 1 கோடி இளைஞர்கள் சேர்த்து சசிங்க ஒருத்தர் எல்லாரும் நான் வாயை மூடி உட்கார்ந்தேன். எத்தனை பேர்? 1 கோடி இளைஞர்கள். 1 கோடி இளைஞர்கள் சார். கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் சார். 2 வயசு தான் சார். கோயந்தன் சொன்னதுல தப்பு இல்ல. நான் முதியவர்னு சொன்னல உங்களுக்கு என்ன பிரச்சனை? முதியவர்னு சொன்னல உங்களுக்கு என்ன பிரச்சனை? முதியவர்னு சொன்னா இப்ப என்ன பிரச்சனை? நான் மரியாதையா சொன்ன முதியவர்னு. லோகேஷ் மரியாதையா முதியவர்னு சொன்னேன். இப்ப என்ன பிரச்சனை? அதெல்லாம் கேக்குறேன். முதியவர் தான். ரைட் லோகேஷ், நீங்க பாயிண்ட் கொண்டதான் சார். ஆமாங்க, முதியவர் தான். ரைட். இல்ல நீங்க பாயிண்ட் வாங்க ப்ளீஸ். கம் டு தி பாயிண்ட். 1 கோடி சார் ப்ளீஸ் விடுங்க சார். ப்ளீஸ் லோகேஷ் கம் டு தி பாயிண்ட். அதாவது அண்ணன் வந்து சொல்லும்போது சொன்னாப்ல காங்கிரஸ்க்கு 80 சீட்டு அப்படின்னு. நாங்கள் எங்கேயும் காங்கிரஸ் 80 சீட்டு தரேன்னு சொல்ல. இன்னொன்று சொல்லும்போது சொன்னார் டிஎம்கே 20 சீட்டு தான் தரும்னு சொன்னார். இப்போ இதில் என்ன பாயிண்ட் ப்ரூவ் பண்ண வராங்கன்னா, டிஎம்கே ஒரு மன்னராட்சி பரம்பரை, அப்படி தான் டீல் பண்ணோம், இங்கே சமூக நிதியை ஆண்டவங்க மட்டும்தான் ஆண்டணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை. அது பேரு தான் நோய். இந்த நோயை தான் இவங்க இத்தனை வருஷமா வந்து விதைச்சுன்னு இருக்காங்க. அதுக்கான எடுத்துக்காட்டு தான் இந்த மாதிரி நபர்கள் வந்து சமுதாயத்துல மறுபடியும் வந்து ஆமாங்க அப்படிதாங்க பேசுறேன். இவ்வளவு நேரம் நீங்க எங்க அசிங்கப்படுத்துறீங்க. அறிவு இருந்தா இந்த டிபேட் பத்தி பேச சொல்லுங்க. இந்த மாதிரி நபர் யார சொல்றாரு? ப்ளீஸ் என்ன பேசுறாரு? தயவு செய்து என்ன பேசுறாரு? நீங்க இவ்வளவு நேரம் அதான் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன பேசுறது தெரியணும். நீங்க இவ்வளவு நேரம் அதுதான் பண்ணிட்டு இருக்கீங்க. தனிப்பட்ட முறையில் நீங்க எவ்வளவு நேரம் அதுதான் பண்ணிட்டு இருக்கீங்க. 3 மணி நேரம் நானும் பொறுமையா தான் இருந்தேன். 40 நிமிஷம் நானும் பொறுமையா தான் இருந்தேன். இவ்வளவு நேரம் அதான் பண்ணிட்டு இருந்தீங்க. தெரியுமா இருக்கு? என்ன பேசுறாரு? திமுக ஊழல பத்தி அதிகம் நான் பேசியிருக்கேன். நான் ஒரே இல்ல சார், ஒரு ரிக்வெஸ்ட் சார். லோகேஷ் இல்ல லோகேஷ் தம்பி பாயிண்ட் நோ பேசுறாரு. இல்ல என்ன பேச தெரிஞ்சா பேசுங்க. இல்ல சார் லோகேஷ் பேசாதீங்க. சார் ப்ளீஸ். இப்போ நான் என்ன விஜய் பேசுறாரு? இப்ப இவரை பத்தி பேசுறேனா? இப்ப நான் வந்து நபர்னு சொன்னதுல என்ன உங்களுக்கு கெட்ட வார்த்தை ஆகி போச்சு? அடிப்படையில அறிவோடு பேசுங்க சார். நான் அடிப்படை அறிவோடு தான் பேசுறேன் மிஸ்டர் கோடாங்கி அவர்களே. மிஸ்டர் கோடாங்கி அவர்களே, அடிப்படை அறிவோடு தான் நாங்க பேசுறோம். மத்தவங்களுக்கு அடிப்படை அறிவு இல்ல நீங்க சொல்றீங்கல, அது தப்பா தெரியலையா? இப்போ எனக்கு அடிப்படை அறிவு இல்லன்னு சொன்னாரு, அது தப்பா தெரியலீங்களா? அது எனக்கு அடிப்படை அறிவு இல்லன்னு அவர் சொன்னது தப்பா இல்லையா? கோடாங்கி சார், நீங்க வந்து பேசுறீங்க. அவர் அனுபவம் சரியானதா இருக்கா? அப்ப எனக்கு அறிவு இல்ல நீங்க சொல்றீங்களா? எனக்கு அடிப்படை அறிவு இல்ல நீங்க சொல்றீங்களா? நீங்க பேசுறது அப்படிதாங்க. அப்ப நீங்க பேசுறது அப்படிதான் இருக்கு. இல்ல சார் ப்ளீஸ் நீங்க பேசுறது இருங்க ப்ரோ. இல்ல சார், இதே விவாதமா என்ன? நான் பேசும்போது நான் அமைதியா இருந்தேன்ல, நான் பேசும்போது அமைதியா இருக்கணும். எங்களோட மொத்த தாவேகா மொத்தத்தையுமே அசிங்கப்படுத்தி இழிவுபடுத்துவாங்களா? நான் வாயை மூடின்னு இருக்கணும். என் வாய் பெரும்போது நான் பேசும்போது அவங்க குறுக்கால தாராளமா பேசுங்க. நான் உங்களுக்கு வாய்ப்பு தரேன். நான் வாய்ப்பு மறுத்தேன் உங்களுக்கு. குறுக்கால வரானு சொல்லுங்க. நீ பேசுனா உங்களுக்கு வாய்ப்பு மறுத்தேன். இல்ல அவர் தனிப்பட்ட முறையில நீங்கள் வந்து அப்படி சொன்னதனால தான் அவர் குறுக்கு வந்தார். முன்னை போன முதியவன் சொன்னார். ரைட். அவரை பேசும்போது கூட என்ன நல்ல உள்ள விடுத்தீங்க. அதெல்லாம் நான் என்ன ஆரம்பிச்சதுக்கு நான் சொன்னேன். நான் பதில் சொன்னேன். ரைட் ப்ளீஸ் தயவு செய்து நீங்கள் நிறைவாக நீங்கள் பேசுங்க. லோகேஷ் நானும்
நானும் Please, sir, தயவுசெய்து மூவரும் அமைதி காக்க வேண்டும். ஒரு முதியவர் சோமு சார். நபர் அப்படின்னா நீங்க குழந்தைன்னு சொல்லும்போது நாங்க முதியவர்னு சொல்றது தப்பே கிடையாதுங்க. இல்லைங்க, நான் முதியவரின் மரியாதையா சொன்னேன். இல்ல சார், குழந்தை லோகேஷ், யாரை சொன்னா? உங்களை கட்சியை விமர்சிப்பதற்கும் உங்களை தனிப்பட்ட சொன்னா முறையில் நான் விமர்சிக்க ஒரு கட்சி வந்து 2 வருடங்கள் ஆகிறது நான் அப்படின்னு என்ன கேக்குறேன், ஒரு கட்சியில 1.5 கோடி மக்கள் இருக்காங்க. நீங்க 1.5 கோடி நீங்க மக்கள் சொல்லுங்க. நீங்க அப்படி மொத்தமா சேர்த்து இழிவுபடுத்த தப்பே தெரியல அது உங்களுக்கு. ஒரு அது நிமிஷம். தப்பா தெரியலையா? எஸ் ஆர் நோ சார்? பயந்து நீங்க 1.5 கோடி பேரை நீங்க மொத்தமா பதில் சொல்லுங்க. இழிவுபடுத்த தப்பா தெரியலையா? நீங்கள் பதில் சொல்லுங்கள். நான் மறுக்கவில்லை, உங்களுக்கான வாய்ப்பை நான் மறுக்கவில்லை. தயவுசெய்து நான் என்ன சொல்றேன், அவர் வந்து என்னன்னா இன்னைக்கு வந்திருக்கிறதுனால அது குழந்தைன்னு சொல்லுகிறார். அதை ஒரு நீங்க கோடி தவறு, இல்ல, அது 1.5 மறுக்குங்க. எங்க கட்சி எத்தனை பேர் இருக்காங்க இப்ப அப்படின்னு இவர் பண்ணது பேர் என்ன? இப்ப இவர் பண்ணார்ல என்ன? நீங்க ஆரம்பிச்சதோட விளைவு இப்ப இவர் பண்ணது சோமு பேர் சார். என்ன? சோமு அதுக்கு சார். பதில் சொல்லுங்க. சோமு வயசுல சார், மூத்தவரு நீங்க நான் சொல்லக்கூடிய சோமு சார். முதியவராவே சொன்னேன். தயவுசெய்து நீங்க மரியாதைக்குரியவர் அவர் என்ன பேசும்போது பண்ணாரு? நீங்க தயவுசெய்து குறுக்கிடாதீங்க. மரியாதைக்குரியவர் என்ன பண்ணார் இப்போ? இவரு வந்து என்ன பத்தி பேசாம இருந்தா மரியாதைக்குரியவர் என்ன பத்தி இப்ப என்ன பண்ணார் இப்போ? சரி நீங்க பேசுங்க ஐயா. முதியவரை நீங்களே பேசுங்க. சின்ன முதியவர் பேசுங்க. சார், தயவுசெய்து தனிப்பட்ட தாக்கம் வேண்டாம். தனிப்பட்ட சரி ஐயா மன்னிப்பு பேசுங்க. தனிப்பட்ட முறையில நீங்க பேசுங்க. பேசுங்க. லோகேஷ், மறுபடியும் சொல்ல வர்றது என்னன்னா, இவங்க மட்டும்தான் ஆளணும், இவங்க மட்டும்தான் மற்றவங்களாம் ஆளக்கூடாதுன்ற மனநலமை இருக்கு இல்லையா? அது ரொம்ப நாட்டுக்கும் இந்த ஜனநாயகத்துக்கும் ஆபத்தான விஷயம். திருப்பி அதை தான் ப்ரூவ் பண்ண வராங்க. அவர் நிறைய இவர் ஒன்றும் இல்லை, நான் பொதுவாகவே சொல்கிறேன். பொதுவாக சொல்கிறேன். 2021 டாக்டர் கிருஷ்ணசாமி எல்லாம் இது பண்ணோம், அதே மாதிரி தான் இவர் அப்படிலாம் சொன்னாங்க இல்லையா? அதே வரிசையில் தான் மிஸ்டர் ஸ்டாலினும் முதல்ல தான் அவர் சிஎம்க்கு போட்டி போட்டார். கரெக்டுங்களா? 2016 வந்து அவங்க அப்பா இருந்தார். 2021 அவர் முதல் தடவை சிஎம்மா போட்டது. இப்போ வரும் முறை முதலமைச்சர் தான். இன்னும் 10 வருஷம் முதலமைச்சராலாம் இல்லை. இந்த தடவை எக்ஸ்டெண்ட் ஆகுமா இல்லைன்றது தான் விஷயம். இப்படிதான் எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கணும். அதுதான் சமூக நீதினு சொல்ல வரும். நாங்க போட்டியே போடக்கூடாதுன்னு சொல்றது. அதே மாதிரி ரசிகர்கள் கூட்டம்லாம் ஓட்டா மாறுமான்னு சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நான் வந்து ஆரம்பத்தில் 1 கோடின்னு சொன்னேன். இப்போ நான் 1.5 கோடினே சொல்றேன். 1.5 கோடி இளைஞர்கள் ஓட்டர் ஐடி வச்சிருக்கவங்க கட்சியில உறுப்பினரா இருக்காங்க, ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க. அவர் சொல்றாரு, அவர் பேசட்டும். ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றது சொல்லவும் கூடிய அறியாமையா நான் பாக்குறேன். இதுல என்ன விஷயம்னா, நேத்து நடந்த பொதுக்குழுல தெளிவா வந்து 4 தீர்மானத்துல 2 தீர்மானம் வந்து கூட்டணி சம்பந்தப்பட்டது. அதுல ஒரு தீர்மானம் ஏற்கனவே எடுத்த தீர்மானம் அதோட நீட்சி, கூட்டணி முடிவுகளை விஜயனா தான் எடுப்பாருன்னு. அதுல ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னா, இறுதி முடிவை விஜயனா எடுப்பாருன்ட்டு. அந்த இறுதி முடிவு ஏன் வருது அப்படின்னா, அதுக்கான ஒரு குழு ஃபார்ம் பண்ணிருக்கு. இப்பதான் வந்து கூட்டணிக்கான டாக்ஸ் ஆரம்பிக்குதுன்றதா அபிஷியலா நேத்து வந்திருக்கு. இப்பதான் டிக்ளேர் பண்றாங்க. இப்பதான் டிக்ளேரே பண்றாங்க. முதல் மாநாட்டுல விஜயனா சொன்னது அது கொள்கை விளக்க மாநாடு. கொள்கை விளக்கத்துல வந்து சொல்லும் போது கூட்டணி குறித்து நம்மளோட கொள்கை என்னன்றதை வெளிப்படுத்தணும். அதுக்காக டோர்லாம் திறந்து வச்சு டெய்லி வாங்கன்னு யாரையும் கூப்பிடல. இப்பதான் ஒரு குழு ஃபார்ம் பண்ணி அதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கிறோன்றதை நேத்து அபிஷியலா டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதனால இது வரைக்கும் யாருமே வரல, உங்களை நம்பி யார் வருவாங்க, நீங்க குழந்தை ப்ரூவ் பண்ணல, நாங்க ப்ரூவ் பண்ணலன்னு சொன்னேன். இப்போ கொண்டாத்து மாதிரி சொன்னாங்க ஏடிஎம்கே வந்து கொடி திறந்து. ஏடிஎம்கே 54 வருஷம் கட்சி இல்ல, அவங்களுக்கு எங்க தேவை எங்கிருந்து வந்தது? நீங்க கேட்டீங்க இந்த உங்களோட தலைப்புல வந்து இது செய்தியா என்னன்னு கேட்டீங்க. ஆமா சார், இது செய்தி தான். நாங்க வந்து விஜயனா முதலமைச்சர் ஆகிறதுக்காக தான் இங்க வந்திருக்காரு. அது மக்கள் நலனுக்காக வந்திருக்காரு. இது வந்து கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகளுக்கு இது ஒரு டெஃபினட், இது ஒரு செய்தி. இதை ஏற்றுக்கொண்டு வந்தால் மட்டும்தான் கூட்டணி. எஸ், ரைட், அதுதான் பாயிண்ட். அதே மாதிரி இது நடக்கும்போது எங்களுக்கு அரசியல் அறிவு இல்லைன்னு சொல்றவங்களுக்கு இப்போ இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா கும்பகோணத்துல டாஸ்மாக் எடுத்து எங்க பசங்க போராடி எத்தனை ஆயிரம் பேர் போராடி அரெஸ்ட் ஆகியிருக்காங்கன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். எங்களுக்கு அரசியல புரிதல் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு இது. அதே மாதிரி ஈரோட்ல வந்து இந்த அரசியல் புரிதல் இல்லைங்கிறது வந்து இந்த விவாதத்துல இவர்கள் வைக்கக்கூடியது மட்டுமல்ல, பொது வெளியில் அனைவருக்குமாக இருக்கக்கூடிய ஒரு கருத்து. அதை நான் பொதுவாக அந்த ஒரு நிமிஷம் சண்முகம் அவர் பேசட்டும். அந்த கருத்துக்கான ஒரு ரெப்ரசன்டேஷன் தான் இவங்க இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்கள் அந்த பொது கருத்துக்கு நாங்கள் இதெல்லாம் செய்திருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் அடையாளப்படுத்துகின்ற போது அது அந்த இது மாறப்போகுது. சார், அடையாளம் ஆக மாட்டேங்கிறதுதான் பிரச்சனை. இப்போ நாங்க என்ன சொல்றோம், தர்மபுரியில் நடந்தது அதுவும் ஒரு ஸ்கூல் பக்கத்துல ஒரு மனமொழி மன்றத்தை வந்து எதிர்த்து தான் 10,000 பேர் போராடினாங்க. அதுல ஒரு பையன் ஏதோ பண்ணிட்டான், அவனோட இது சரியில்லைன்றதுனால மொத்தம் அந்த போராட்டத்தையே மறைச்சிட்டாங்க. இப்ப இங்க மாறி சொல்றது விஜயனா வெளியே வரலன்னு சொல்றது. இப்ப பாண்டிச்சேரிக்கு வந்தது பேர் என்ன? வெளியே தான் வந்திருக்காரு. ஆக மொத்தத்துல வெளியே வரலன்னு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க. இந்த பிம்பங்கள்லாம் வந்து இது திட்டமிட்டு கட்டமைக்கப்படுது அப்படின்றதான் எங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. நாங்க அரசியலுக்கு புதுசா இருந்தாலும் மக்கள் சேவைக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. விஜய் மக்கள் இயக்கம் பல வருஷமா இருக்கு. நாங்க தாயிக்கா வந்து ஜல்லிக்கட்டு புரட்சின்னு உதயமான கட்சி. நாங்க நிறைய விஷயம் களத்துல பார்த்திருக்கோம். நிறைய தேர்தல் எங்களுக்கு அனுபவம் இருக்கு. தேர்தலில் எவ்வளவு வாக்கு சதவீதம் வாங்கணும் அப்படின்றது வேற. ஆனாலும்
அனுபவம் இருக்கான்றது தான் முக்கியம். எங்களுக்கு அனுபவம் இருக்கு, தேர்தலில் பயணப்பட்டிருக்கிறேன்னு சொல்ல பயணப்பட்டிருக்கோம். ஓகே, நாங்க 2019 தேர்தல் 21 தேர்தல் எல்லா தேர்தலும் பயணப்பட்டு தான் வந்திருக்கும். இன்ஃபேக்ட் சொல்ல போனா 2021 சகாயம் ஐயா வந்து எங்களோட கூட்டணிக்கு வந்தார். எங்க சின்னத்துல தான் அவங்க பசங்க போட்டி போட்டாங்க. ஓகே, நாங்க வந்து 114 கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட்டணிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் ரிக்வெஸ்ட் படி 17 நிக்கலாம்னு சொன்னாரு. நாங்க 34 சீட்டை நிக்க வேண்டிய சிச்சுவேஷன் அவர் கேட்டுட்டனால, ஏன்னா அவருக்கு மேல நாங்க ரெஸ்பெக்ட் வச்சிருக்கோம். எங்களோட கொள்கை தலைவரான அப்துல் கலாம் ஐயா சொன்னது இளைஞர்களால் தான் மாற்றும். அப்படியேப்பட்ட இளைஞர்கள் இன்னைக்கு விஜயண்ணா பக்கம் இருக்கிறாங்க. விஜயண்ணா வந்து முதலமைச்சர் ஆக்கணுன்ற மட்டும் என்னங்க ஒரு பக்கம் இருந்தாலும் இது ஃபைனலி மக்களுக்கானது. ஏன்னா இத்தனை வருஷத்துல எங்களுக்கு எல்லாம் கொடுத்தோம் சொல்லக்கூடிய திமுக வரட்டும் இல்ல அதிமுக அதை பெருசா சொல்லிக்கிறதுல, ஆனா திமுக தான் எங்களை படிக்க வச்சதுன்னு சொல்லிக்கும். நாங்க இல்லைன்னா பிச்சை எடுப்போம் கூட போன வார்த்தை ஒருத்தர் பேசியிருந்தார். ஓகேங்களா, இவங்களுக்கு கொடுத்து அந்த தான் சொன்ன அந்த மன்னராட்சி மனப்பான்மை இருக்குது, அது தப்பு. இது ஜனநாயகம். ஜனநாயகத்துல எல்லாருக்கும் சம உரிமை இருக்கணும், சம பங்கு இருக்கணும் அப்படின்றது தான் எங்களோட பாயிண்ட். அதுக்காக தான் நாங்க அரசியலுக்கு வந்திருக்கோம், அதை நோக்கி தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட விக்டரி என்ன அப்படின்றது இன்னைக்கு களத்துல உண்மையில வேலை செய்யற மற்ற கட்சி எல்லா கட்சிக்காரங்களுக்கும் தெரியும். தெருக்கு தெரு எங்க தாவேகா பசங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, நாங்க களத்தை எந்த அளவுக்கு வேலை பார்த்துருக்கோம் அவங்களுக்கு தெரியும். எஸ்ஐஆர் பத்தியான விஜய் அவர்களுடைய அந்த வீடியோவை தவிர அவர்கள் வந்து என்ன செய்கிறார்கள், மக்களுக்கு பொதுவான தேவைகள் என்ன இருக்கு, அந்த தேவைகளை என்ன அட்ரஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ரெண்டாவது கேள்வி, இளைஞர்கள் நீங்கள் சொல்றீங்க உங்களுக்கு வந்து 1.5 கோடி இளைஞர்கள் இருக்கிறார்கள். இந்த 1.5 கோடி இளைஞர்கள் மட்டும் மொத்தம் இருக்கக்கூடிய சுமார் 7 கோடி வாக்காளர்கள், 1.5 கோடி வாக்காளர்கள் நீங்கள் வைத்து சொல்வதாக இருந்தாலுமே கூட இந்த 1.5 கோடியை மட்டுமே வைத்துக்கொண்டு நீங்கள் எப்படி ஆட்சிக்கு வர முடியும், அல்லது ஆட்சிக்கு வரும்போது நாங்கள் செய்ய போவது என்ன அப்படிங்கிறதுக்கான இந்த லிஸ்ட் அவுட் பண்ண வேண்டிய தேவைகளுக்காக மக்களை சென்று சந்திக்க வேண்டாமா, மீதம் இருக்கக்கூடிய 5 கோடி மக்களை போய் சந்திக்க வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த 2 பாயிண்ட் நான் 2வது பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பதில் சொல்லிடுறேன், அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு வரேன். இப்போ 2வது பாயிண்ட்ல அதிமுக வரட்டும் திமுக வரட்டும் ஏறத்தாழ இந்த அளவு தான் இருக்குது. எங்களை குழந்தைன்னு சொல்றாங்க. திமுக அதிமுக இதே அளவு தான் தொடர்படம் இருக்கு. அதுல என்ன பியூட்டினா கடந்த 1.5 வருஷத்துல எங்களுக்கு இந்த படம் இருக்கு. இல்ல சார், அது ஓகே, அது வந்து நீங்க இல்ல நான் சொல்ல வரேன், இல்ல அங்கதான் வரேன், பாயிண்ட் அங்கதான் இருக்கு. கடந்த 1.5 வருஷத்துல ஃப்ரெஷ் ஃபோர்ஸா எங்கிட்ட அவ்வளவு இருக்குது. அவங்க கிட்ட 50 வருஷமோ 70 வருஷமோ மொத்தமா சேர்த்து அதுல அவ்வளவு வந்திருக்கு. அதுல எத்தனை பேர் உயிரோட இருக்காங்க அதெல்லாம் தனி கதை. இந்த படம் தான் வந்து ஒவ்வொருத்தர் வீட்டுக்குள்ளேயே இருக்கு. அவங்க பேரண்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய படம், ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசக்கூடிய படம் இருக்கு. ஓகேங்களா, இது வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து திமுக இருக்கவங்கலாம் வந்து படம் நின்று போட்டவங்களா கூட இருந்துட்டு போட்டோம். ஆனா அந்த அரசியல் ஃபர்ஸ்ட் டைம் வச்சிருக்காங்க இல்லையா, அரசியல் நீங்க எந்த தொழில்னாலும் ஃபர்ஸ்ட் டைம் வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு செய்யணுன்ற ஆர்வம் இன்னும் அதிகமா இருக்கும். அந்த அதாவது இந்த கடமையை தாண்டி இவ்வளவு செஞ்சா போதுன்ற ஒரு எண்ணம் இருக்கும், அது இருக்காது. தாண்டி அதை தாண்டி செய்யணும், அந்த ஃபுல் எஃபர்ட் கொடுக்கணும்ன்ற எண்ணம் இருக்கும், அது கண்டிப்பா செய்யும். அதுதான் அடுத்து இருக்கிற நீங்க 6.5 கோடி வாக்காளர்களும் கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்றது. இது விக்டரி ஆகிறதுக்கு 2 கோடி வாக்காளர்கள் இருந்தா போதும். 2 கோடி பேர் முழுசா ஒரு கட்சிக்கு வாக்களிச்சா கிட்டத்தட்ட விக்டரி. அது இந்த தடவை வந்து இத்தனை முனை ஃபைட் இருக்கும்போது அது நிறைய டிஃபரன்ஸ் வரும். நீங்க கேட்ட ஃபர்ஸ்ட் கேள்வி, ஆல்ரெடி 2021 நம்ம நடந்த எலெக்ஷன்லயே திமுக 10,000 ஓட்டு கீழே 60 இடத்துல வந்து 10,000 ஓட்டு கீழே வாங்கியிருக்காங்க. 5,000 ஓட்டு கீழே ஒரு 40 தொகுதி கீழே 5,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஏன் 136, 360, 766, டி நகர் தொகுதிலாம் 136 சம்திங் அவ்வளவுதான். நிலைமையில தான் இருக்கு. இப்போ இவர் வரும்போது அதெல்லாம் வந்து மாற்று கட்சிக்கு அங்க இருந்து இவருக்கு தான் வரும். அதே மாதிரி அது நம்முடைய நம்பிக்கை சண்முகம், அது வந்து நம்முடைய நம்பிக்கை. ஆனால் களத்தில் நாம் சென்று மக்களை அட்ரஸ் பண்ண வேண்டிய சூழல் இருக்கு. அதை எங்க இப்ப எல்லாரும் அவர் எல்லாரும் வைக்கக்கூடிய ஒரே பிரதான கேள்வி, திரு விஜய் எப்போது மீடியாவை அட்ரஸ் பண்ணுவார், திரு விஜய் எப்போது களத்தில் வந்து மக்களை சந்திப்பார், திரு விஜய் எப்போது அவருடைய திட்டங்களை பட்டியலிடுவார். இங்க பிரச்சனைகள் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும், அது இத்தனை வருஷமா இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் திரு விஜய் எப்போது இதற்கு மாற்றை எப்போது சொல்வார் அப்படிங்கிற கேள்வி வைக்கிறார்கள். சரியான கேள்வியா இல்லையா? சரியான கேள்வி. அதுல வந்து இதுக்கு முன்னாடி கேட்ட ஃபர்ஸ்ட் கேள்விக்கு சேர்த்தே பதில் சொல்லிடுறேன். சொல்லு. இப்போ வந்து காஞ்சிபுரத்தில் நடந்த ஈவெண்ட்ல ஒரு முன்னோட்டமா நான் வந்தா என்னென்ன செய்வேன்னு சொன்னோம். அதுக்கு நிறைய விமர்சனங்கள் வந்தது, இதன் திட்டம்லாம் பழைய திட்டம் அப்படின்னு. இல்லைங்க, அந்த திட்டங்கள்லாம் செயல்படாம இருக்கு. 1970 ஏற்றி 71 சட்டமான வந்து குடிசை மாற்று வாரியம் இப்போ வந்து 2021 பேரு மாத்தினாங்களே தவிர இன்னமும் குடிசைகள் இருக்கதா செய்யுது. வாழ்விட மேம்பாட்டு வாரியம் பேரை மாத்திரம் பத்தாது, இன்னும் குடிசைகள் இருக்குன்றத விஷயம். விஜய் என்ன சொன்னது வெறும் குடிசையில் இருக்கவங்களுக்கு மட்டும் கிடையாது, காலம் முழுக்க வாடகை வீட்டுல இருக்கவங்களுக்கும் சேர்த்து எல்லாருக்கும் சொந்த வீடு வேணும், வீட்டுக்கு ஒரு வாகனம் இருக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி எல்லாரும் வந்து ஒரு மினிமம் டிகிரியாவது படிச்சிருக்கணும். இன்னைக்கு எல்லாரும் மினிமம் டிகிரி கிடையாது, 50% நம்மளோட ஹையர் எஜுகேஷன் ரேட். ஓகேங்களா, அது வந்து இந்தியா கம்பேர் பண்ணும்போது ஃபார் பெட்டரா தெரியலாம். இல்ல சார்,
அது இந்தியாவை மொத்தமா கம்பேர் பண்ணாதீங்க. தமிழ்நாடு என்னைக்குமே ரொம்ப ரொம்ப ஃபார் பெட்டர். அதெல்லாம் வெள்ளக்காரங்க வந்து கொட்டாய் போட்டான். இந்தியாவில் வேற எங்கேயும் கொட்டாய் போடல அவன். Okay. அவனுக்கு அது தெரியும். இப்போ விஷயம் என்னன்னா எஸ்ஏஆர்ன்ற ஒரு விஷயத்துக்கு வரும். விஜய்னா ஒரு வீடியோ போட்டாரு, அதுக்கு அடுத்த நாள் ஒரு போராட்டங்கள் தமிழ்நாடு முழுக்க 40 மாவட்டத்திலையுமே தலைநகரங்கள்ல குறைஞ்சது 3000 பேர்லேருந்து 10,000 பேர் வரைக்கும் இளைஞர்கள் சினிமா பார்க்க வரல, அங்க வந்து எதுவும் ரெக்கார்ட் டான்ஸ் ஆடலாம் ஆடல, போராட்டத்துக்கு வரோம், ஆர்ப்பாட்டத்துக்கு வரோம் தெரிஞ்சு வந்தது. நீங்க அந்த யூத்தோட மென்டல் கலெக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, கலெக்டிவ் மென்டாலிட்டி இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே பொதுவாக இவங்க ஒண்ணுமே தெரியாம சிரமப்படுத்துற மாதிரி ஆயிடுது இல்லையா. அவங்களுக்குன்னு ஒரு 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 பேசிக் மரியாதை சார். இந்த மூத்த கட்சிக்காரங்களுக்குலாம் சொல்றது அதுதான். நீங்களும் இதெல்லாம் தாண்டி தான் வந்திருப்பீங்க. நீங்களும் முதல் தடவை எலெக்ஷன் போடும்போது அதெல்லாம் தாண்டி தான் வந்திருப்பீங்க. நீங்க ஃபேஸ் பண்ணனால எங்களையும் ஃபேஸ் பண்ண சொல்றீங்களா, நாங்க ஃபேஸ் பண்ண தயார். ஆனா யூத் நீங்க அவ்வளவு லேசா ஹேண்டில் பண்ணாதீங்க. அதுவும் இன்னைக்கு இருக்கிற யூத் எங்களை சிறுமைப்படுத்தாதீர்கள். சிறுமைப்படுத்த அதுதான் நான் சொல்ல வரேன். நாங்க வந்து நீங்க என்ன ரெஸ்பெக்ட் ட்ரீட் பண்ணா நாங்க ரெஸ்பெக்ட் ட்ரீட் பண்ண போறோம். அவ்வளவுதான். கிவ் வாட் டேக் வாட் யூ கிவ். டேக் ரெஸ்பெக்ட். அவ்வளவுதான்.